ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, அண்ட் அதோட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் இஞ்சி எடுத்து நல்லா வந்து அதுக்கே வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதை குக்கர் இதை மூடிட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். கறி நல்லா வெந்துடும் 4 விசில்லையே. இப்போ நம்ம குழம்பு வந்து தாளிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மண் கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மீடியம் சைஸ் வந்து பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கிரேவி வேணுமோ வந்து வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடுத்தது வந்து தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இந்த உப்பு மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணுறப்போ சீக்கிரமாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இனிஷியலாமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 to 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள்,
இது எல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கருகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கறியும் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு. இதோட இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டாம். மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதிலே வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடலாம் மூடி போட்டு. ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் எனக்கு நல்லா வெந்துருச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனா. நல்லா வதங்கட்டும். இதோட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் அண்ட் இந்த கறியெலாம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். அப்போ தான் வந்து அந்த கறியில் வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். ஸோ நம்ம கடைசியாக தான் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நான் தேங்காய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கறியில் வந்து அந்த மசாலாஸ்லாம் வந்து இறங்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் அதே ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். ஸோ தேங்காய் ஊற்றாமல் வந்து நம்ம இறக்கிடலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் குழம்பு வேணுன்றதுக்காக வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.